குட் மார்னிங், திஸ் இஸ் சுரேஷ்குமார். மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜூன் 10க்கு வந்துவிட்டோம். இன்றைக்கி 10ஆம் தேதி ஆயிடுச்சு. மக்களே 50 days 1 lakh சேலஞ்சை நான் குவைட் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் ஐ டிட் நாட் டூ தட். ஏன்னா அடிக்கடி லீவ் விழுகுது மக்களே, என் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு போட்டு போகிறதுனால. அப்புறம் பாப்பா வேறு நேற்று தான் அட்மிஷன் போட்டு எல்லாம் பண்ணோமா, நாளைக்கு ஸ்கூலில் கொண்டு போய் விடணுங்களா, அதனால் அடிக்கடி லீவ் ஆகுது மக்களே. அதனால் அந்த சேலஞ்சை குவைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்ட்ருக்கேன்னாக்கா 10 days 25,000 சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணலான்ட்ருக்கேன். அதனால் இன்றைக்கி டே ஃபஸ்ட்டு ஜூன் 10. ஸோ நாளைக்கு ஈவினிங் 7 o'clock நான் வந்து இன்னையோட பேமெண்ட் என்னன்றதை நாளைக்கு காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ நான் வந்து வீடியோ அப்டேட் பண்ணி விட்றேன். அடுத்து என்ன பார்த்திங்கன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. சப்ஸ்கிரைபரே இல்லை சொல்லப்போனால். கொஞ்சம் அப்படியே பார்க்குறவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்டர்டெயின்மெண்ட் வேணும்னா கூட சொல்லுங்கள். எதாவது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா கூட சொல்லுங்கள், நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் இந்த மவுண்ட் கேமராவா, ஆக்ஷன் கேமராவா, அது இன்னும் வாங்கலை மக்களே. அது வாங்கிட்டேன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக நான் வந்து நல்லா வீடியோஸ் நிறையா போட்டு விடுவேன். ஸோ இன்னும் வாங்காதனால இன்னும் நான் வீடியோஸ் போடாமல் இருக்கிறேன். ஸோ குயிக்காக முடிஞ்ச வரைக்கும் இந்த 10 days 25,000 சேலஞ்சை அக்செப்ட் பண்ணி ஜெயிச்சுட்டு கண்டிப்பாக மவுண்ட் கேமரா வாங்குற மக்களே. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஜோனுக்கு வந்தாச்சு. மார்னிங் 11 o'clock லாகின் பண்ணியாச்சு. இன்னும் ஆர்டர் போட்டுட்டான். எங்கே போட்டிருக்கான்? ரைட், ஓகே, சரி மக்களே. நான் ஃபஸ்ட் ஆர்டர் போட்டான். நான் எடுத்துகிட்டு செகண்ட் ஆர்டருக்கு உங்களுக்கு வீடியோ போடுறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட் ஆர்டர் முடிச்சாச்சு. எங்கன்னாக்கா நம்ம ராம்நகரில் எடுத்து கொண்டாந்து சாய்பாபா காலையில் கொடுத்துட்டோம். ஸோ டெலிவரி முடிஞ்சு இப்போ அப்படியே நம்ம இதுக்கு கிளம்புனோம்னா ஆர்எஸ்புரம் போயிடலாம். ஆர்எஸ்புரம் போனோம்னா அங்கே அடிக்கடி இப்போ ஆர்டர் விழுகிற டைம். ஸோ ஆர்எஸ்புரம் இல்லைப்பா, ஆர்டர் போட்டான்ப்பா. மீட்டிங் போகிறா, சூப்பரு. எங்கே ஃப்ரூட் பவுலு? இதோ இங்கே தான் இருங்க மக்களே, இதை பிக்கப் பண்ணிடுறேன். மக்களே சக்ஸஸ்ஃபுல்லாக 2வது ஆர்டர் முடிச்சிட்டோம். ராமநாதபுரம் போய் டெலிவரி முடிச்சாச்சு. இப்போ 3வது ஆர்டருக்கு வெயிட் பண்ணிட்டு போட்டான்ப்பா. 3வது ஆர்டர் எங்கே போட்டிருக்கான்? ஹோட்டல் முகையிலா போகிற வழி. சரி, ஓகே, போய் எடுத்துக்கலாம், பிக்கப் பண்ணிக்கலாம். மக்களே 3வது ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ 4வது ஆர்டரும் போட்டான் மக்களே. ஹோட்டல் முகிலில் போட்டிருக்குது. சாரி, ஹோட்டல் யாரின்னு சாய்பாபா காலனியில் அங்கே தான் இருக்கேன் மக்களே. எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம், மன வருத்தமான விஷயம் என்ன தெரியுங்களா? உண்மையிலே விஐபி ஏரியான்னு சொல்கிறாங்க இந்த சாய்பாபா காலனியை. ஆனால் விஐபி ஏரியாவோட லட்சணத்தை பார்க்குறீங்களா? அப்படியே டேர்ன் பண்ணுறேன் பாருங்கள். எவ்வளோ பார்த்தீங்களா எப்படி சூப்பராக குப்பையை கொட்டிருக்காங்க அந்த ரோட்டில். எவ்வளோ அழகாக குப்பையை கொட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அதுக்கு பக்கத்தில் சாக்கடை, அந்த பள்ளம், அந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மரத்துக்கு கீழே சாக்கடை இருக்குது. அந்த சாக்கடையை ஃபுல்லாக போட்டு லாக் பண்ணிட்டாங்க. இப்போ மழை பெஞ்சா என்ன ஆகும்? தண்ணி வரும். தண்ணி வந்து என்ன ஆகும்? அப்படியே நின்று அப்படியே ரோட்டுக்கு வந்துடும். ஏன் இப்படி? உண்மையிலே சொல்லப்போனால் படித்தவங்களே இப்படி இருக்கும்போது படிக்காத பாமர மக்கள் எப்படி இருப்பாங்க? இதிலெல்லாம் வேறு டெவலப்மெண்ட்டாக. சரி, இதை பற்றி பேசினாங்க நம்ம கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சுருவாங்க. இதை பற்றி பேச வேண்டாம். நம்ம ஆர்டர் எடுத்தோமா, மூடிக்கிட்டு போய் டெலிவரியை பார்த்தோமான்னு இருக்கணும் இல்லையா? சக்ஸஸ் ஹாய் மக்களே, 10வது ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. 110 ரூபா இன்சென்டிவ் கிடச்சிருச்சு. ஸோ 11வது ஆர்டருக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் போட்டான் மக்களே, 11வது ஆர்டர் போட்டான். இந்த பிக்கப் லொக்கேஷன் போகலாம். நம்ம 3வது ஆர்டர் யாரையில் எடுத்தோம் இல்லைங்களா? சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. எங்கன்னா கவுண்டர் மில்ஸில் போயிட்டு அந்த எல்விடி அப்பார்ட்மெண்ட்டா அதில் போய் கொடுத்து முடிச்சாச்சு, டெலிவரி முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஆர்டருக்கு நம்ம ஜோனுக்கு போயிடலாம். அடுத்த ஆர்டருக்கு ஜோனுக்கு போகாமலே போட்டான்ப்பா. ரிட்டன் எனக்கு தரக்கூடாதுன்னு பிளான் பண்ணிட்டான் போல இருக்குது. போட்டான். எங்கே கவுண்டமலையன் கொக்கரை போல போட்டிருக்கான். மகிழ்ச்சி. சக்ஸஸ்ஃபுல்லாக 5வது ஆர்டர் முடிச்சிட்டோம். கவுண்டமலையன் கொக்கரை போல தேடிட்டு வந்தீங்களா? அது வந்து சாய்பாபா காலனியில் கேகேபுரில் ஒரு அக்கா வீட்டுக்கு டெலிவரி முடிச்சாச்சு. ஸோ சாய்பாபா காலனி நம்ம சப்ஜோன் தான். ஆர்டர் போடுறானான்னு பார்க்கலாம். இப்போ போட்டுருவான்னு போட்டான்ப்பா. ஆர்டர் போட்டான்ப்பா. எங்கே போட்டிருக்கான்? இதுவும் நம்ம அன்னபூர்ணாவில் தான், இந்த பக்கத்தில் தான். சரி, ஓகே. 6வது ஆர்டர் முடிச்சாச்சு. நம்ம அன்னபூர்ணாவில் சொன்னீங்களா, அது முடிச்சு விட்டாச்சு. ஸோ இப்போ மணி 3 ஆகிடுச்சு. நம்ம காலைல 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நம்ம ஓட்டின ஷிஃப்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டு முடிஞ்சிருச்சு. மொத்தமாகவே 6 ஆர்டர் தான் பார்த்துருக்கோம். 500 ரூபா வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் மக்களே. சரி, ஓகேவா? 3 மணிக்கு மேலே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மக்களே. 7வது ஆர்டர் போட்டோம். எங்கே போட்டிருக்கோன்னா நம்ம ஆர்எஸ்புரம் ஆனந்தாஸில் போட்டிருக்கோம். ஸோ பிக்கப் லொக்கேஷனை வந்துட்டேன். ஸோ டெலிவரி எடுத்துகிட்டு டெலிவரி முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் எங்கே வீடியோ போடுறேன்.
முடிச்சாச்சு வெற்றிகரமாக. எங்கே பக்கத்தில் தான் சுபிக்ஷா கேட்ரிங்கில். அடுத்த ஆர்டருக்கு வெயிட் பண்ணலாம். போட்டான்ப்பா பர்கர் மேனு 42. சூப்பர். இதோ வந்துட்டேன். 8வது ஆர்டரை முடிச்சாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு கவுண்டம்பாளையத்தில். இப்போ என்னன்னாக்கா அடுத்து அப்பா 9வது ஆர்டர் போட்டான். எங்கன்னா கவுண்டம்பாளையம் குக்கருக்கு ஸோ நம்ம போய் பிக்கப் பண்ணிக்கலாம். 9 ஆர்டர் முடிச்சாச்சு. அடுத்த ஆர்டர் 10வது ஆர்டர் எங்கே போடுறாங்கன்னு தெரியல. 10வது ஆர்டரில் என்ன ரொம்ப ஹேப்பியான விஷயம்னாக்கா 10 ஆர்டர் வந்து இன்சென்டிவ் கிடைக்கும். ஸோ 10வது ஆர்டர் எங்கே போயிட்டாலும் சந்தோஷம். போலாம்ப்பா, போட்டான்ப்பா இந்தாப்பா பிக்கப் லொக்கேஷன் போகிறோம்ப்பா. சக்ஸஸ். ஹாய் மக்களே, 10வது ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. 110 ரூபா இன்சென்டிவ் கிடச்சிருச்சு. ஸோ 11வது ஆர்டருக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் போட்டான் மக்களே, 11வது ஆர்டர் போட்டான். இந்த பிக்கப் லொக்கேஷன் போகலாம். 11வது ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ 12வது ஆர்டர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். போட்டுருவான்னு நினைக்கிறேன். லோக்கல் போட்டான்ப்பா. 12வது ஆர்டரும் போட்டான். சூப்பர் நைஸ். 12வது ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சுப்பா. 12வது ஆர்டர் முடிச்சாச்சு. அடுத்து என்னென்னா 13வது ஆர்டருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஜோனில் வந்துட்டு போட்டாயா? எங்கே போட்டிருக்கான்? பக்கத்தில் தான் போட்டிருக்கான். இந்த சார் இந்த பிக்கப் பண்ணிக்கலாம். 13வது ஆர்டரும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கொஞ்சம் வானம் இருட்டிகிட்டு இருக்குது, மேகம்லாம் கருத்துட்டு இருக்குது, மழை வரும்னு நினைக்கிறேன் நேயமாக. 13வது ஆர்டர் முடிச்சாச்சு. ரிட்டன் ஏர்னிங்ஸ் கொடுக்குறேன்ட்டு இருக்கான். 15 ரூபா. எங்கே ஆர்டர் போட்டான் இளங்காத பையன். சந்தோஷம், மகிழ்ச்சி. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக 15வது ஆர்டர் முடிச்சாச்சு. திண்டுக்கல் பிரியாணிலேயே வந்து எடுத்து வந்தோம், தலைப்பாக்கத்துலேருந்து எடுத்து வந்தோம். ஸோ இப்போ என்னன்னாக்கா இங்கே வந்து ரிட்டன் ஆர்டரும் வாங்கி ரிட்டன் எடுத்தாச்சு, ரிட்டன் ஏர்னிங்ஸே எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஜோனுக்குள்ளே போகலாம். 7 மணி ஆகுது. நம்ம 3 to 7 ஷிஃப்ட்டு முடிச்சாச்சு. இது வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 949 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். காலைல 11 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் 949 ரூபா தான் சம்பாரிச்சிருக்கோம். சரி பார்க்கலாம். இது வரைக்கும் 15 ஆர்டர் வேறு முடிச்சிருக்கோம். இன்சென்டிவ் 210 ரூபா எடுத்துருக்கோம். சாரி 210 இல்லை 110 ரூபா இன்சென்டிவ் எடுத்துட்டோம். இன்னும் 210 ரூபா தொடலை. இன்னும் 3 ஆர்டர் எடுத்தால் தான் 210 ரூபா. ஸோ இன்சென்டிவ் இல்லாமல் 949 ரூபா ஓட்டியிருக்கோம் மக்களே. காலைல 11 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டருக்கு ஜோனுக்குள்ளே போயிட்டுருக்க மக்களே. ஸோ ஜோனுக்குள்ளே போயிட்டு அடுத்த ஆர்டர் என்னென்னு பார்க்கலாம். ஸோ எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறேன்னா 1801 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கிறேன் மக்களே. அதில் ஆர்டர் நினைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1191 ரூபா இருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 1801 ரூபாவில் 300 ரூபா பெட்ரோல் ஃபுட்டு ப்ளஸ் பெட்ரோல் சேர்த்து 300 ரூபா. ஏன்னா நைட்டு 11 மணிக்கு வர்றதுனால நான் கடையில் எதுவும் ஃபுட் சாப்பிடல. அதனால் நேற்றோட இன்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1501 ரூபா. டே ஒன்னோடது 1500 ரூபா மக்களே.